ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்திலேயே நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் உனக்கான 2 நல்ல செய்திகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அதிகம் பேசாத, அளந்து பேசுன்னு நான் சொன்னதற்கான காரணம் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு புரிய போகுது. வியாழன் வரமாக உன் மனம் விரும்பிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு முடிச்சு தரப்போகிறேன் என் தங்கமே. எப்போவுமே எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி இது அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமான்னு பயந்துக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் வரலாறு படைக்க முடியாது. நான் எல்லாரையுமே சோதிப்பது கிடையாது. யார் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி துடிப்பாக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சோதனைகளை கொடுப்பேன். அப்படி தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு முயற்சி செய்கிற உனக்கு சில சோதனைகளை கொடுத்தேன். எப்போதுமே வெற்றி பெற தயாராக துடிப்போடு இருக்கக்கூடியனே, இப்போது உன் வெற்றி கயிற்றை தொடப்போகிற. நீ எதிர்பார்த்த விஷயங்களை உன் மனசு கோணாத அளவுக்கு உன் சாயப்பா நான் நடத்தி தரப்போகிறேன் என் தங்கமே. இப்போ நீ வெற்றி அடைஞ்ச பிறகு இதோட போதுன்னு ஓய்வெடுத்துடக்கூடாது. ஏன்னா முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்கலாம் நினச்சினா அடுத்த முறை தோல்வி வந்துடும். அப்படி தோல்வி அடைஞ்சினா அப்புறம் நீ முதல் முறை நீ கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றியே அது எல்லாமே உனக்கு அதிர்ஷ்டத்தால் கிடச்சதுன்னு சுலபமாக ஜனங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்றது எனக்கு தானே தெரியும். அதனால் வாழ்க்கையில் ஒரு முறை வெற்றி பெற்றால் அடுத்து 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 அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி போய்கிட்டே இருக்கணும்னு நான் உனக்கு சொல்கிறத மனசில் பதிய வச்சுக்கோ. ஒரு முறை வெற்றி பெற்றா போதும், ஒரு முறை ஜெயிச்சா போதும், ஒரு முறை சாதிச்சா போதும்னு எப்போதுமே ஓய்வெடுக்க நினைக்காதே என் தங்கமே. வெற்றி எனும் மணல் பரப்பில் நீ காலடி சுவடுகளை பதிக்கணும். அதன் மூலமாக இந்த சாயப்பா சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு வாழக்கூடிய உன்னை யார் முன்னாலும் மண்டியிடபடி நான் விட்டு வைக்க மாட்டேன். எப்போதுமே பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறன்றதை மட்டும் பார்க்காத, அதை எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிற, எவ்வளவு தேவைக்கு செலவு செய்கிறன்றதை பார்த்து சிக்கனமாக செலவு செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வருங்காலம் என்பது வசந்த காலமாக இருக்கும்படி நான் செய்கிறேன். எங்கே தப்பு நடந்துடுமோன்னு பயந்து பயந்து எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவதை காட்டிலும் ஒரு முறை என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலான்னு தைரியமாக களத்தில் இறங்கு. நீ செய்யக்கூடிய செயல்களிலும் உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களிலும் வெற்றியை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு என் தங்கமே. நீ ஆசைப்பட்டது ஒருவேளை உனக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் நிச்சயமாக உனக்கு தகுதியானதும் உன் வாழ்க்கைக்கு உகந்ததும் உனக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கழித்த நேரங்கள் எதுவுமே வீணானது கிடையாது. ஏன்னா நீ மகிழ்ச்சியாக ரசித்து அனுபவித்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் நீ உனக்கான சந்தோஷத்தை மீண்டும் பெறுவதற்கான ஒரு நல்ல வழியை காட்டும். எப்போதுமே சிரிப்பதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் நேரத்தை ஒதுக்க யோசிக்காதே. வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயத்துக்காக கஷ்டப்படுற, எவ்வளவோ விஷயத்துக்காக நேரங்காலம் பார்க்காம உழைக்கிற, சம்பாதிக்கிற, ஓடி அலைஞ்சு ஆடி தேடி திரிஞ்சு காசு பணத்தை தேடுற. அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தை சிரிக்கிறதுக்கும் சந்தோஷமாக மகிழ்வதற்கும் கூட ஒதுக்கலாம் என் தங்கமே. நேற்றைய பொழுதும் நிஜம் கிடையாது, நாளைய பொழுதும் நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு நாள் தானே உன் கையில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது உனக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க பழகு. ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்புறமா போய் சமாதானமாக சேர்றது பெரிய விஷயம் கிடையாது. எப்போவுமே சண்டையே போடாமல் சமாதானமாக ஒத்துமையாக அனுசரித்து போகிறது தான் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஆளாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆட்கள் பிறக்கிறாங்க. பிறக்கிறது ஒரு சாதாரண சம்பவம். ஆனால் மனிதனுடைய இறப்பு என்பது சரித்திரம் படைத்த வாழ்க்கைக்கு முடிவுக்கானதாக இருக்கணும். வாழ்க்கையில் பிறந்தது நீ அறியாமல் பிறந்த விஷயம். ஆனால் வாழ்கிறது நீ அறிஞ்சே வாழக்கூடிய வாழ்க்கை. நீ அறிந்து வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் அரிதான பல வெற்றிகளை முயற்சியின் மூலமாக பெறக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். நீ என்ன நினச்சாலும் அதை நடத்தி காட்டுவதை வைராக்கியமாக வச்சுக்கோ. நீ ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி தர்றதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ நினச்சதெல்லாம் நடக்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் என நான் உனக்காக நாளையே வியாழன் வரத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய நல்ல குணமும் என்னையே நம்பி காத்திருப்பதின் பலனும் நாளைக்கு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வரப்போற.